என்னண்ணே வீட்லயும் ஒன்றும் கருவிலையும் எடுக்கல. சரி என்ன செய்யலாம் ஒன்றும் அதுக்கு அப்படி நேரம் அப்படி வந்தேன் எங்கிட்ட இந்த பக்கம். ஆமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆமாண்ணே. புரியா அங்க உட்காந்துருக்கான் பாரு, அவனை எப்படி பொத்தினேன் பாரு போர்வையை. நம்ம தம்பியா வாங்க பாப்போம். பண்ணியானே இங்கே வாருங்கண்ணே, 2 மீசக்காரர்களா. என்ன தம்பி சொல்லுங்கண்ணே, என்ன அசந்து போய் உட்காந்துருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு வீட்டுல மாதிரி தானே பாருக்கு, இப்பதான் எந்திரிச்ச மாதிரி இருக்கு. திரும்ப போய் ஒரு தூக்கத்தை போடுவோம் பாக்குறேன். சரி, நம்ம பெருமாள் வந்திருக்கு. என்ன பெருமாள்? என்ன அது 2-3 வாரம் ஆச்சான். என்ன 3 வாரம் ஆச்சுன்னா என்ன ஆச்சு? நல்லது பொழுது சாப்பிட்டு 2-3 வாரம் ஆச்சான். சரி, அதுக்கு தம்பிட்ட சொல்றேன், எனக்கு அமைச்சு விட முடியும். அமைக்கிறேன் நானே. ஏப்பா நீ தானப்பா வாரம் என்ன ஜாதி கூப்பிட்டு போய் ஜாதி வாங்கி கொடுப்ப. என்னது சரக்கா? அதவா கேட்பாங்க. சரி, நல்லது ஒண்ணு வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதுப்பா. நீ நல்லா சமைப்பேலா? இந்த எங்க வீட்டுல கொஞ்சம் கஞ்சி இருக்கு, சாப்பிடுறீங்களா? இங்க இருந்து வர்றாங்க. வேற என்னதான் வேணும்? எதுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. தெரியுமா எடுத்து வைப்பா, நல்லா பண்ணுவேப்பா சமையல். சமயக்காரன் வராக்குறீங்களா? நீங்க வரும்போதே நினைச்சான் ஏதோ இன்னைக்கு ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கீங்க. யாரு? பெருமாள் தான் கேட்டாப்ல. அப்படியா? இப்ப என்ன வேணும்? விஷத்தை ஊத்தி கொடுத்தாலும் சாப்பிட்டுருவீங்க. வாங்க நீ சிக்கன் சாப்பிடுவோம். போலாம் வாங்க போலாம். Wanna clear a bottle of Cabernet. Wanna stay home, not even drink. Wanna get out of my own head. Wanna lay down, overthink. I wanna cry. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயசான முதியோர்கள் 2 பேரும் வந்து நம்மகிட்ட வந்து இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் கேட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். என்னென்னா சாப்பிடணும்னு சொன்னாங்க. என்ன சாப்பிடணும்னு பார்த்தா இப்போ டயத்துக்கு வந்து வேறு எதுவும் கிடைக்கல. அதனால் 5 நாள் ஆச்சு. அதனால் சிக்கன் தான் இப்போ நம்ம வந்து வாங்கிட்டு போகிறோம். சிக்கன் வாங்கிட்டு போய் இன்றைக்கி அதை நம்மளே சமைச்சு சாப்பிட போகிறோம். அதான் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சி. சிக்கன் சொன்ன சுருக்கு எங்கள் மீசக்காரோட முகத்தனா பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிக்கனோட சேர்த்து ஐயா இன்னொன்று சாப்பிட போகிறார் இன்னைக்கு. அந்த குஷியில் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அது இல்லையா? அது எல்லாம் தான். இப்போ நம்ம போய் எப்படி சமைக்கிறோம் என்னன்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே இருட்டிடுச்சு, டைம் பத்தலை. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா, சிலையநேரி ஓடைக்கு வந்திருக்கோம். கம்மாய்க்கு. கம்மா சமையல் தான் பிரமாதம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்மளும் சமைச்சு பார்க்க போகிறோம். சமைச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. பெருமாள் அண்ணே தான் பாவம் சிரமப்பட்டு தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் இளைஞர்னு சொல்கிறாரு. அவர் வேறு கையில் அங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக தூக்கிட்டு வராருன்னு. அவர் எதுக்கு கொண்டு வர்றாருன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். ஏன்னா டம்ளரோடய வரீங்க வரும்போது அவர் குடிக்கிறதுக்காண்டி தண்ணி கொண்டு வராரு. சரி, டம்ளர் கொண்டு வராரு. என்னண்ணே? ஆனால் எதை குடிக்கிறதுக்குன்னு தான் தெரியல. என்னப்பா சொல்லுவான்? அதையும் பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னத்தை குடிக்க போறாருண்டு. இது காடா? பார்த்துங்க, காடுன்னு சொல்றாரு அண்ணே. இந்த காட்டில் சிங்கம் புலினா இருக்கான்னு தெரியல. ஏன்னா இருக்கானே அப்படி எதுவும் நரி இருக்குமா? சொல்லும் போதே பிதியை கிளப்புறாரு. நம்ம வந்து கோழி கறியோட வந்திருக்கோம். நரி இருக்குன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இப்படியா? என்ன காட்டுக்குள்ளேயே கூட்டி போறீங்க? எங்கப்பா கூட்டி போறீங்க? எப்பயுமே எப்படின்னு இந்த பர்சனாலிட்டியாவே இருக்கீங்களா? அதுக்கு என்னென்ன காரணம்? 60 வயசு ஆகியும் அப்படி இளமையாவே இருக்கீங்க பார்த்தீங்களா? நீ பாடுறா. உண்மையை சொன்னா எப்பயுமே அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா கோவம் வந்துடுது. இதுல இன்னொரு காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடையில வேலை பார்க்குற பொண்ணு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் குட்டி பையன். அந்த பையன் வந்து ஓடி வந்து ஆசையா தாத்தா அப்படின்றியா. தாத்தான்னு சொன்னா அவரு வேமா கோவம் வந்து வாய்க்குள்ளேயே முனைங்கிட்டு, ஏய் தாத்தான்னு கூப்பிட்ட உனக்கு அவ்வளவுதான்டா, என்ன நான் மாமாடா அப்படின்றாரு. இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அவருக்கு மயனு கல்யாணம் முடிஞ்சு பேரை வர போறியான். அந்த பேரை மாதிரி ஒரு பேரை வந்து தாத்தான்னு அன்போட கூப்பிட்டா என்ன சொன்னீங்க? அவனை கொண்டு விடுவாரா? ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் சமைக்க.
ஆனால் இப்போ சமைக்கிறதுக்கு அடுப்புக்கு தான் இப்போ கல் தேடணும். கல் எங்கே இருக்குன்னு தெரியல. கல்லை ரெடி பண்ணிவிட்டு வேற என்ன கறியை வாஷ் பண்ணணுமா? வாஷ் பண்ணுறதுக்கு வந்து அண்ணன் வந்து சுத்தமான மினரல் வாட்டர் கேன் தூக்கிட்டு வந்திருக்காரு, பெருமாள் அண்ணே. அவர் மூஞ்சியை பார்த்தா அது தெரியும். என்னண்ணே ஹாய் சொல்கிறாரு, பதிலுக்கு நீங்களும் ஹாய் சொல்லிடுங்க. இவங்கெல்லாம் பார்க்க பால் வடிகிற முகம் மாதிரி இருக்குது. யார் நம்பிடுவேன், நான் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவங்க என்னென்னா சேட்டை பண்ணுவாங்கன்ட்டு. அவர் கிடையாது, இவர் மட்டும்தான். இவர் பெருமாள்னே வந்து நல்லவர், மானஸ்தேன்னு ஒரு பேர் வச்சுருக்கான். மானஸ்தே பெருமாள், மானஸ்தே பெருமாள்னே, மானங்கட்ட பெருமாள். ஏன்னே ஒரு ஃப்ளோவில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவரை பெருமைப்படுத்தி சொன்னால் நீங்கள் டக்குன்னு அவர் எப்பயுமே அண்ணன் உண்மை மட்டும்தான் பேசுவார். பேச்சா இருந்தாலும் கல் தேடணும். கால் முடியாதோட அதுமாதிரி கல் தேடிக்கிருக்கேன். ஆளுக்கு ஒரு கல்லா தூக்கிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு கறியை சமைச்சிடலாம். மீசைக்கு இந்த கல் போதுமான்றாரு. அண்ணே அது வேற ஏதாவது துடைக்கிறதுக்கு தானே யூஸ் ஆகும், சமைக்கிறது யூஸ் ஆகாது. போங்க. மொதல் கல்லை கண்டுபிடிச்சிட்டாரு. அமரேந்திர பாகுபலின்னு சொல்லி தூக்க போறேன். ஜிம்முனா செய்யறாரு. பாகுபலியா? பாகுபலி 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 பாகுபலி. தூக்குங்கண்ணே. ஏய் சவுண்டு என்னண்ணே தூக்கிட்டீங்க? எது பஞ்சு கிஞ்சு இருக்கா அதுல? சரி பேச்சா இருந்தாலும் நீங்க அங்கிட்டு போய் ஒரு கல்லை தூக்கிட்டு வாங்க. நீங்க கொண்டு போய் அங்க போடுங்க. கரெக்டா அந்த கறி இருக்கிற இடத்துல போடுங்க. நாங்க இன்னும் 2 கல்லா பார்த்துட்டு வந்துடுறோம். அடாடாடா எத்தனை பாகுபலி முட்டை தூக்கிட்டு வாங்க. இது 2 பெரிய மனுஷங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு நான் தான் பாகுபலின்னு சொல்லி போட்டி போட்டு அந்த கல்லை தூக்கி வந்து இருக்காங்க. 2 பேர்த்துல யார் பாகுபலி? அவரு தான் ஒரிஜினல் பாகுபலியா? அப்ப நீங்க இல்லையா? என்ன பாகுபலின்னு தூக்கி போட்டீங்க? வேற ஒண்ணும் வயசாயிருச்சுல, அதனால மூச்சு வாங்குது அண்ணனுக்கு, அதனால பேச்சு வரல. ஆனா ஒரிஜினல் பாகுபலி இவரு தான். மூச்சு வாங்காம பாகுபலின்னு கத்திட்டாரு. ஆனா இவர் வந்து அந்த பேச்சுக்கே வரல. அவர் பாகுபலின்னு கத்துனாரு. நீங்க கல்ல தூக்கிட்டு கத்துனீங்களா? சவுண்ட் வரல, மூச்சு முட்டிருச்சு. வாங்க அண்ணே, இதான் கீழே விழுந்தாலும் இந்த மீசையை தடவிட்டு மீசையில மண்ணு ஓட்டலைன்றது. அவர் எப்படி இளைஞர் எப்படி நீட்டா தூக்கிட்டு வந்தாரு. அங்க அந்த கல்லை தூக்கிட்டு செய்யுங்க. செய்வன்ல எங்க செய்யுங்க, ஒத்த கையில எப்படி செய்யுங்கன்னு சொன்னேன். அப்படி எப்படி செய்யுங்க. போங்க, செல்வம் நிலமா வந்துடாம. சரி வாங்க. அவர் வந்து மலுப்புறாரு, அவரால் அதை தூக்க முடியாது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஒரு வழியா கல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு வந்து விறகு வந்து நம்ம செல்வம் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. புறக்கணுமா? புறக்குனாதான் சாப்பிட முடியுமாம்னே. போய் நீங்கள் இப்போ 2 பேரும் வந்து சரி அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம வந்து அதை போய் புறக்கணுமா? புறக்குங்க அண்ணே, புறக்கணுமா? வாங்க, புறக்கனாதான் நம்மளுக்கு வந்து சோறுன்னு இருக்காது. ஆமாம், நீங்கள் பல்லு கூடி வளர்க்க முடியாது. இது என்னப்பா ஆகாதா? அதாவது அங்கே பாருங்க பெரிய மனுஷன் எப்படி கரெக்டாக இருக்காருண்டு. அந்த மாதிரி நீங்கள் மூத்த பெரிய மனுஷன் போய் எல்லாத்தையும் அதே மாதிரி புறக்கிட்டு வாங்க. வயசான பெருசுகளோட தெரியாதாரான்னு நிறைய இடம் சொன்னாங்க. ஆனால் அப்போ தெரியல, இப்போ தெரியுது. பாவம் மூச்சு வாங்குறாங்க 2 பேருனா. 2 குச்சி எடுத்தா மூச்சு வாங்குறாரு, கல்ல துப்புனா மூச்சு வாங்குறாரு, பேச்சு வர மாட்டேங்குது. எப்பயும் கலகலன்னு இருப்பாரு, இப்படின்னுவாரு. ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல. நாங்கள் முடிச்சு விட்டுருவோம் போல உங்களை. வாங்க, இதான் நம்ம வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கோம். 1/4 கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கோம். கறி 1 கிலோ கறிக்கு. அன்னை மீசா கார்த்திகை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உரிச்சு எரிஞ்சிட்டு இருக்காரு. வீட்டில் வந்து சமையலுக்கு அண்ணன் எப்பயுமே இவர் தான் வெங்காயம் உரிப்பார் போல். இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கிட்டு பார்த்தா பெருமாள் பிச்சண்ணே கத்தியை வச்சு விளாண்டு பொலாந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்களேன். என்னண்ணே 2 கட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா முழுசாக கட் பண்ணுவீங்கண்ணே. ஜீரகம் 100 கிராம் ஜீரகம் வாங்கியிருக்கோம். எண்ணெய் பார்த்தோம்னா 100 கிராம் எண்ணெய் பாட்டில் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து நம்ம செய்ய வந்து உப்பு கறி, ஆனால் உப்பு மட்டும் வாங்காமல் வந்திருக்கோம். உப்பு இல்லாட்டி சப்புன்னு போயிரும்ன்றாங்க. என்னண்ணே உப்பு இல்லா பண்ணா குப்பையில இன்னும் பழமொழி. அப்படின்னா உப்பு இல்லைன்னா அது வந்து குப்பைக்கு தான் கொண்டு போய் போடணும். நீங்கள் போகிற போக்கில் இந்த வாய்க்கால தள்ளி விட்டு போண்டிதான் கறியை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதையும் கூட கீழே கிடந்து எடுத்து தின்றுவார் அண்ணே. மோசமானவர். நம்மளை போக விட்டு இதை கூட இப்படி சொன்னோம்னா அவங்க போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஆள் குழச்சி அடிச்சிருவோம்னான்னு கூட நினைச்சு சொல்லுவார். உப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல,
கறி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உப்பு எங்கேயாச்சும் இப்போ தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துடுவோம். வந்து நம்ம 1/4 கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கோம் 1 கிலோ கறிக்கு. அதை தான் இப்போ 2 கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏப்பா 1 கிலோ கறிக்கு 1/4 கிலோ வெங்காயம் 3 தடவை சொல்லிட்டேன். 3 தடவை இல்லை, இப்போ தான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே தான். சரி சரி. 150 ரூபா காசு கொடுத்து இவ்வளோ பொருள் வாங்கிட்டு உங்க பெருமை சொல்லுங்கப்பா. அண்ணே 150 ரூபாண்ணே. சரிப்பா தம்பி. நீங்க என்னதான் கறி ஓசியா வாங்கிட்டு வந்தாலும் ஏப்பா இங்க கண்ணு இங்க எரியுதுப்பா எனக்கு கப்ப கப்பன்னு. அப்படியா? எனக்கு உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறனால இன்னும் கொஞ்சம் ஆனந்தமா இருக்கு. அந்த பெருமை உனக்கு சேரும் தம்பி. கண்ணீர் வருது, ஆனா அது வந்து ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண். அதனால எனக்கு ஒண்ணு அது வந்து எரிச்சலா தெரியல, மகிழ்ச்சியா தெரியுது. இங்கிட்டு என்னப்பா ஆடு எதையோ மேஞ்ச மாதிரி இங்கிட்டு ஒண்ணு உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு அவர் வந்து மானஸ்தே பெருமாள் ஒன்னும் சோறு போடலையா, பசியில பாவம் வெங்காயத்தை வைக்க தெரியுதோ, வேற ஒன்றும் இல்ல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காங்க. சரிங்க தம்பி, சரிங்க சரிங்க. கொஞ்சம் சமைச்ச பின்னாடி கொஞ்சம் தெம்பாயிருவாரு. அது அவர் வந்து சுட்டி குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு வரவரு. கொஞ்சம் பச்சை கறியில எடுத்து சாப்பிடாமப்பா. இல்ல அத கொஞ்சம் கழுவி அதை அவிச்சு அப்புறம் தானே சாப்பிடுவீங்க. பச்சை கறினா இங்கிலீஷ்னா பேசும் எப்பயுமே. இங்கிலீஷ் பேசுதோ? ஆமா. ஏன்னா கொஞ்சம் படிச்சவரு. சரி. அவர் போட்டிருக்க டிஷர்ட்டை பார்த்தே தெரியும். அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இல்ல இன்னைக்கு அவரு வீட்டுல ட்ரெஸ் இதுக்கு துவைக்கல. சரி. அவர் மயம் வந்து நேத்து போட்டிருந்த டிஷர்ட்டை கழட்டி இன்னைக்கு கொடியில காய போட்டிருந்தான். பையன் உள்ள காலையில வீட்டுக்கு கூப்பிட போன சுருக்கு, தம்பி துணினால காயாம இருக்காப்பான்னு சொன்னது. சரி இந்த மயன் டிஷர்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டு வந்துட்டாப்ல. அவர் என்ன எப்பயுமே ஹெல்மெட் போட்டே இருப்பாரோ? அவசர அடிப்பேன். அது வேற ஒண்ணும் இல்ல. அரசாங்கம் வந்து தலை கவசம் உயிர் கவசம் இருக்காங்க. அவர் இந்த உட்கார்ந்து இருக்க பார்த்தா நம்ம சிகப்பு கலர்ல ஹெல்மெட் போட்டுருக்க மாதிரி இருக்கீங்க. அது வந்து கொஞ்சம் மண்டை. நீங்க அதான் நான் கிண்டல் பண்ணக்கூடாது, சரியா? உங்களுக்கு கட்டு கம்மி மாதிரி முடிய நட்டு வச்சிருக்கனால நீங்க வந்து ஓவர் கிண்டல் பண்ணக்கூடாது. அவர் என்னதான் இருந்தாலும் உங்களோட 2 வயசு சின்ன ஒரு வயசுல. அவருக்கு 44 இல்ல, உங்களுக்கு 60, அவருக்கு எத்தனை? உங்களோட 3 வயசு இளையவர். என்னைய விட 11 வயசு அவர் கூட அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறதா? விட்டா எனக்கு அப்பான்றீங்க போல உங்களுக்கு. 11 வயசு என்னை விட கூட. சரி, இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி முடிக்க போறோம். சரி. அடுத்து என்ன செய்யணும்னா, கறியை வந்து நல்லா கலக்கலா 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 சல 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 கலக்கலா கலக்கலன்னு கலக்க சல 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 கலக்கலா கலன்னு கலக்கணும். சல 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 கலக்கலா கலக்கலா சல 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 சல. சரி வாங்க, 2 தான் கழுவிடுவோம். கூட அந்த வேலையை பார்த்தது இல்லடா, சண்டாளிங்களா பாருங்க. ஏனே பரவாயில்லையானே, வீட்டு வேலை நிறைய பாப்பீங்கன்னு எனக்கு இதுல இருந்து புரியுதுனே. வீட்டுல கூட இப்படி நான் பார்த்தது இல்லப்பா. அண்ணினா கொடுத்து வச்சவங்கனே. ஆமாப்பா ஆமாப்பா. அனைத்து வேலையும் நீங்களே பாத்துறீங்க, சமையல்ல இருந்து எல்லாம் தான். தண்ணியை ஊத்துங்க. பரவாயில்ல. நம்ம வந்து இவங்க 2 பேர்த்த என்னமோ நினைச்சோம், ஆனா பொறுப்புள்ள ஆம்பளையா தானே பறந்துருக்காங்க. நம்ம கூட பொறுப்பற்று திரியறவங்களோண்டு 2 அலசுக்கு மேல அலசக்கூடாதுப்பா. சரிங்கண்ணே, அந்த ருசி கெட்டு போகும். அப்படியா? இன்னொரு அலசு அலசுங்கண்ணே, கசடுமா இருக்குண்ணே. இல்ல தம்பி, நீங்க அனுபவத்துல மூத்தவங்க, அதை நான் மேல என்னப்பா சுத்தமா இருக்குப்பா. தம்பிக்காண்டி ஒரு அலசு அலசுங்க. ஊத்துங்க. ருசி கெட்டு போகும்டான்னு கேட்க மாட்டோம்னீங்களேப்பா. ருசிக்கு நம்ம வந்து இந்த பட்டவத்தை கலகலா சலசலா கலகலா சலசலா சல 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 சல. சரி சூப்பர்ண்ணே. இப்போ உங்க போஸ்ட் செய்வீங்களே, கறியை கீழே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க தலைவரே. ஏனே அதை பச்சையா சாப்பிட்டாங்க? பச்சையா சாப்பிட்டானும்ல, உள்ள நம்ம உள்ள இருக்க உஷ்ணத்துக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உள்ள போய் இதாக்கி சரியா போயிருமா? சரிண்ணே, வெரி குட். அண்ணே வந்து மீசை கார்த்தியனை வந்து நம்மளுக்கு பொறுப்பா கறியை வந்து கலக்கலா குலக்கலான்னு வந்து கழுவி ஜமாய் பண்ணிட்டாரு. கறியை கழுவியாச்சு, வெங்காயம் கட் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சதும் குபீர்னு அதில் வந்து கறியை போட்டுரும். போட்டு என்னண்ணே தண்ணி ஊற்றணுமா எண்ணெய் ஊற்றணுமா? ஃபர்ஸ்ட் முதல்ல எண்ணெய் ஊற்றி முதல்ல வெங்காயம் வதக்கு. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றணும் தம்பி. ஏப்பா எண்ணெயை ஊற்றி சூடான உடனே சரி மிளகு சீரகம் இந்த இதுகள்லாம் போட்டு வெங்காயம். டெய்லி சமைக்கிறவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நான், அவங்கள மீறி பேசுறது தப்பு தான். வாங்க முதல்ல எண்ணெயை ஊற்று. கொதிச்ச உடனே அப்படியே நான் அதில் ஊத்துறது. ஏனே ஊற்றி எண்ணெயை ஊற்றி லேசாதான் சூடு. எப்படி உங்களை ஊத்துறது? ஆயில்பா, சொல்லுங்க. எண்ணெயை ஊத்துற அவரை கூட கூட்டு போய் ஊத்து. அவர் அப்படி சொல்லல, நீங்க தான் எண்ணெயை ஊத்துன்றீங்க. சரி வாங்க, என்ன நம்ம வந்து கறி சமைக்கிறதுக்கு வந்து தீய பொருத்த போறோம். தீய வைக்க போறோம் சொல்றா. தீய வைக்க போறோம்.
இப்ப நம்ம தீய வைக்கிறதுக்கு சாமியை கும்பிட்டு ஒரு கும்பிடு போட்டு குலைய போடுவான். இப்ப பொருத்தியாச்சு. அடுத்த கட்டம் என்ன பண்றோம்? குலவையும் போட்டாச்சு, குலவையும் போட்டாச்சு. எரியட்டும். இப்ப என்ன இதுக்கு அடுத்து என்ன என்னதான் ஊத்தணும்? அண்ணனை தான் ஊத்தணுமா? அப்ப அண்ணன் என்ன ஆயிலா உங்களவானே? ஆயில் தம்பி. சரி, ஆயில ஊத்தி அண்ணன் எடுத்துருவாங்க. ஆயில காயுங்க. உங்க மண்டை தான் ரொம்ப காஞ்சிருக்கு. சரி, அந்த எண்ணெயை எடுத்து முட்டை கிட்ட வாங்கிட்டு வந்து மண்டையிலே போட்டு எடுத்துக்கலாம் போலப்பா. இந்த வெயில் அடிச்சா கூட இந்த வெயிலுக்கு அதுக்கும் செல்ல எடுக்குது. எண்ணெய் எடுத்துட்டான். அந்த வெங்காயத்தை ஜி வந்து நல்ல எண்ணெயா பார்த்து, எண்ணெய் நல்ல எண்ணெய் தானே? நல்ல எண்ணெய் தான். நல்ல எண்ணெய் வந்து இப்போ ஊத்துறாரு. ஆமா, பார்க்க பெருசா பாட்டில் பெருசா இருக்குன்னு பார்த்து எதுவும் கற்பனை பண்ணிடுறாங்க. 100 கிராம் தான், 150 ரூபாய்க்கு அவ்வளவுதான் கொடுத்தாங்க எண்ணெய். வெங்காயமா ஊத்துங்கண்ணே. அண்ணே என்ன கடைசியா ஊத்துறதுக்கு வச்சுக்கிறோம்னே. அண்ணா என்ன போதும், கொலஸ்ட்ரால் வந்துரும்னே, நெஞ்சுன்னு அடைச்சிரும்னே. எதுக்குப்பா நெஞ்சு அடைக்குது, இது அடைக்குது, குஞ்சு அடைக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் நம்மள பாத்துட்டு இருக்காங்க. படக்கு புடக்குன்னு இது ஒண்ணு. இருங்க தலைவா இருங்க, அது கறி போட்ட முன்னாடி போட்டா போதும். வந்து அண்ணன் எண்ணெய் ஊத்திட்டாரு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட போறோம். என்னண்ணே போடலாமா? போடுங்க. பெருமாள் போட்டலாமா? ஓடுப்பா, அதுக்கு என்ன சாமியை வா கும்பிட முடியும்? சுட்டு கொடுத்தப்பா. இது கொண்டா, இங்கிட்டு வா. இத புடிங்க. சிறிய கருகுதியா சூடுனால என்னையா நீங்க உங்களோட எனக்கு பெரிய இதா இருக்குது. என்னங்கடா அது குடிப்பதா இருக்கு. சூடு வாங்கிட்டோம்னே, அதனால ரைட்டா கொண்டாங்க. பட்டமடா கொண்டாங்க. கையனா ராவுது. சமைக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்க. பொம்பளை ஆளுங்க இது ஒண்ணா ஏப்பா நீங்க போட்டுக்கலாம். இதுல வந்து அசால்ட்டா பேசுறீங்க. ஆளுகளை வந்து அது சொல்ல என்னாடி வச்சிருக்க குழந்தை, என்னாடி வச்சு கையில ஒரு வாங்கும் போது தெரியுது அவங்களோட அருமனா. பட்டவத்துல போட்டு இந்த ஊரை பூரா கூப்பிடுங்க, பூரா போய் அடிச்சு வரட்டும். கல்யாணங்க அவங்கிருச்சு. மிளகு சீரம் தான் கறி போட்ட முன்னாடி தான் போனோமே. இதை நாட்டுங்க. கறி எடுத்துட்டு வாங்க ஜி. கறி எடுத்துட்டு வாங்க ஜி. வதங்கட்டும். சுட்டு போடுறோட ஜி போடுங்க ஜி. அடுத்த கட்டமா வந்து பார்த்தோம்னா நம்ம கறி வச்சிருந்த கறிய அப்படியே போடுங்க. தண்ணி இருந்தா என்னங்க போடுங்க. தானங்க ஊத்த போறேன். போடு தம்பி. அதை போறீங்க ஒரு கறியை சமைக்கிறதுக்கு என்ன நக்க போறேன்னா சந்திக்க வேண்டியதா இருக்கு. போடுப்பா ஜி. வந்து கரெக்டா தான் சொல்றாப்பா. இந்த செல்வம் பேர கறியை வாங்கிட்டு வரதுன்னா பூரா எலும்பா இருக்கப்பா. சதை 1 கிராம் கூட இருக்காது போலேடா 1 கிலோவுக்கு. அதாவது காசு கொடுத்தா நல்ல கறி தருவாங்க. நம்ம ஓசியில வாங்கிட்டு வரது ஓரமா நின்று கொடுக்குற எலும்பு தோலை தான் வாங்கிட்டு வரணும். ஒரு கிண்டு ஒரு நண்டு. நண்டுன்னா இல்ல, நண்டு அடுத்த வாரம். அண்ணனுக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கும் போல. ஆனா நண்டு சாப்பிட்டா என்னண்ணே, நண்டு சாப்பிட்டா உங்க சேட்டை அதான் வந்து சீரகத்தை வந்து நிறைய போடக்கூடாது. அது வந்து கசக்கும். இதை வந்து எப்படி போடணும்னு கேட்டா, ஜி இருங்க ஜி. என்ன ஜி வந்து ஒன்றும் சரியில்லையே. இப்படி நசுக்கி அப்பதான் நல்லா வாசனமா இருக்குன்னு இருக்காங்க. இப்படி போட்டு விடணும்னு இருக்காங்க. ஆமாடா இருக்க எலும்பு போட்டு அதுல என்னடா போய் சார போகுது ஜி. கறினாலும் போய் சதையில சாரும். இருக்கதை சாப்பிடுங்க ஜி. நீங்க இதையும் விட்டு வைக்க மாட்டீங்க. இப்ப இலையில போட்டு வைக்கும் போது தெரியும் நீங்க என்னத்தை சாப்பிடுங்க. இலைய நீங்க எங்கிட்டு காணா? இலை எங்கேயாச்சும் தோப்பு வச்சிருக்காங்க பாருங்க. மஞ்சள் பொடி இல்லப்பா ஜி. ஓகே, இப்போ வந்து நம்ம சீரகம் போட்டோம். இப்போ வந்து இதுல என்ன பண்ணணும்னா உப்பு போடணும். உப்பு எங்க வச்சிருக்கீங்க? போடுப்பா, அதையும் போடுப்பா. வந்து நம்ம வந்து உப்பு போடுறோம், கல் உப்பு. இதை போட்டுட்டு நல்லா கிண்டினா தான் அந்த உப்பு வந்து கரையும். பெருமாளனை வந்து இப்போ நல்லா கிண்டுவாரு. இதுக்கு தான் சொல்றது, ஒரு உரையில வந்து ஒரு கத்தி தான் இருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஒரு சமையலுக்கு ஒரு மாஸ்டர் இருந்தா பரவாயில்ல, 3 மாஸ்டரா இருந்தா என்ன பண்றது? நான் ஒரு பக்கம் உப்பு போட்டா ஒரு பக்கம் உப்பு போடுறாரு, எல்லாரும் ஒரு பக்கம் கிண்டுறாரு. எல்லாருமே மியூசிக் டைரக்டர் என்ன செய்வேன், அவனும் பாட்டு எழுதுறேன். 13 ஜோக்கரா இருந்தா இப்படிதான் நடக்கும். அதுதான் இப்போ வந்து
3 மாஸ்டர், சமையல் மாஸ்டர். நல்ல கலர் விடணுமா? கலருங்க, கலர். இப்போ 2 கழுத்து கோயில்கள் நம்ம கூட வந்திருக்காங்க. இந்த கழுத்து கோயில்கள் இன்னைக்கு ஒரு பாட்டில் நம்ம கண்ணில் சிக்கியிருக்கு. இந்த பாட்டிலில் தண்ணியை ஊற்றி வச்சோம்னா இன்னைக்கு அது என்ன ரியாக்ஷன் பண்ண போறாங்க, தண்ணியை குடிச்சிட்டு என்ன ஆட போறாங்கன்றத இப்போ பார்க்க போறோம். சரக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. இது வெள்ளை கலர்ல இருக்கு. அப்ப நம்ம அந்த வாடகையில வந்து ரியலா பார்த்தோம்னா அங்க வந்து யாரோ குடிச்சிட்டு போட்டு போயிருக்காங்க. நம்மளுக்காண்டி வாங்கி வச்சிருப்பாங்க. அதனால இந்த தண்ணியில வந்து வாடகை கண்டிப்பா மிக்ஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா குடிப்பாங்க. அளவுக்கு ஒண்ணா கண்டுபிடிச்சிருவாங்களோ? ஓகே, குறைக்கணுமா? இவ்வளவுதான் இருக்குமா? ஓகே டிகே. இப்போ இதை நம்ம அந்த மரத்தடியில் சாய்ச்சி வச்சோம்னா அந்த பெருசு கண்ணில் படும். சைஸாக இதை தூக்கிட்டு போய் சரக்குன்னு நினச்சி குடிச்சிருவாங்க. அதை தான் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். இப்படி வச்சிருவோம். என்னண்ணே வந்துருச்சா? வந்துகிட்டு இருக்குப்பா, வந்துகிட்டு இருக்கு. 2 குச்சி பறிக்கிட்டு வா போய். என்னடா இது, என்ன புதுசா சார்ஜ் கிடக்கு? என்ன நம்மளுக்கே தெரியாம தம்பி வாங்கி வச்சிருக்காங்க. சரிப்பா, ஏப்பா என்ன பாத்துக்கங்கப்பா. அந்த அடுப்பு அந்த அண்ணன் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். தலைவரே என்ன பண்றீங்க? என்னப்பா கொஞ்சம் ஓரமா ஒதுங்க விட மாட்டோம்னீங்கப்பா. ஓரமானா இதுவா? என்ன இவ்வளவு அநியாயமாவுல இருக்கு? அங்கிட்டு இருக்க நாங்க பெருசு எங்கிட்ட உட்காருவோம். நாங்க வர்றோம்ப்பா. சின்ன பிள்ளைய கட்டு போட்டுட்டு இருக்க, ஓரமா ஒதுங்கி வந்தேன். அதுக்காண்டி வந்தா நான் இங்கதான் போறேன். சரி சரி, அவன் வந்து கெடுத்து விட்டு போய் தட்டிட்டு விட்டுற ஏதாச்சும் பூனைங்கனா வந்து. தலைவரே ஊத்துங்க. கறி சாப்பிடுவோம் கூட்டிட்டு வந்தீங்க. கறி சாப்பிடுறது, சாப்பிட்டாதான் சாப்பிட முடியாது. எதை சாப்பிட்டாதான் தம்பி சிறப்பு. என்ன சொல்றீங்க? நாங்க இது அப்படி கேள்விப்பட்டது இல்லையே. உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா விடுங்கப்பா. சரி, என்னையும் கெடுத்துறாதீங்க. அந்த பக்கம் ஓரமா நிக்கிறேன். சரி தம்பி. பெருமாள் பிச்சை அவன் நல்லவன் நினைக்காத, நல்லவன் மாதிரி அவன் கெட்டவன். படக்குன்னு எடுத்து ஆமா, படக்குன்னு எடுத்து குடிச்சு விட்டு இல்ல புடிங்கி குடிச்சிட்டு போயிருக்கான். அதை பாத்துக்க. அப்பா என்னப்பா அவ்வளவு காட்டமா இருக்கு சரக்கு? எங்கயா இருந்த பாட்டில் இருந்த சரக்கையும் காணா, கையில இருந்த கிளாஸையும் காணா. நான் இப்ப போய் 2 நிமிஷம் முடியாலையே. என்னதான் பண்ணி தொலைஞ்சீங்க? 2 நிமிஷம்ன்றதான் எங்களுக்கு ரொம்ப லேட்டு தம்பி. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நேரத்துல ஆப்ப கூட சாப்பிட்டா அப்படியே உட்காந்துக்கிறோம். போப்பா போவோம், சமைக்கிற வேலையை பாருப்பா. வந்தியா கடை கடன் முறுக்க கூட தின்ட்டு போந்தாப்பா. உனக்கு இவ்வளவுதாப்பா. நமக்கு வந்து இந்த முறுக்கு தான் மிச்சம். ஆமா சரி, சரக்கு நல்ல சரக்குங்க பெருமாள். நம்மளை கிளப்பி விடுறாங்க பாத்தீங்களா? இதுக்குன்னா நம்ம வந்து ஆசைக்கு வந்து அருமையான சரக்கு. குடும்பம் விளங்கிரும். அது ஒன்றைய போட்டு எவ்வளவு இது பண்ணுதுன்னு பாரு. ஆமா, ஒரு வழியா நம்ம வந்து சமையல நிறைய ஆசாரம் தவற வேணா. கருப்பனுக்கு மாவா மீச கருப்பா மயிடா கருப்பனுக்கு மாவா. அவருக்கு வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அதை நம்ம போட்ட கொஞ்சம் வாட்டர் சரக்கை குடிச்சிட்டு கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, அதுக்கு சரி சரி அமைதி. சிக்கன் வச்சிருவாங்க, நீ சாப்பிடலாம். சாமிக்கு படையில வச்சு படைச்சிடலாம்னு நினைக்கிறேன். படைச்சிடலாம். தலைவா சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்குன்றத கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? 8 வருஷமா என் பொண்டாட்டி வாழ்க்கை நடத்துறாப்பா. என் கூட அவன் கூட இப்படி சமைச்சு கொடுத்ததுடா. நக்கி பார்த்து சொல்லணும். சுவைச்சு பார்த்தே சொல்றேன். அப்ப நக்கி பார்த்து எது நம்ம சேனல்ல எது வீட்டுல வீடியோ பார்த்து சோத்துல தேவை வேற கலந்து கொடுத்து அதாவது இத்தனை வருஷமா கொடுத்து சொனக்கட்டை வாய் என்னத்த சொல்றான் பாருன்னு சொல்ல.
பாத்துக்குங்க. விஷமா ரசமான்னு பாரு. விஷமாவது ரசமாவது எதையும் சந்திப்பேன்டா நானு. வீட்டுக்கு போன சொல்லிட்டு இறங்கி போயிரு. அதை பாப்போம். பேஸ் மட்டும் வீக் ஆயிரும் பாத்துக்கங்க. அதை பாப்போம்பா தம்பி. நீங்க பாப்போம். தம்பியோட கை பாருங்க எப்படி பீஸா தூக்குறாரு. பல்லு இருக்க மாதிரி எலும்போட தூக்கி இருக்காரு. கடிக்கிறதுக்கு பல்லு இருக்கான்னு தெரியல. சொன்னதுக்காண்டி தலைவர் கோவப்பட்டாப்புல, வேற ஒண்ணுல. என்னண்ணே எப்படி இருக்கு? எக்ஸலன்ட். என்னன்னு எக்ஸலன்ட். போனா இங்கிலீஷ் தான் பேசுது. அவர் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சியா என்ன? எஸ்எஸ்எல்சினா எஸ்எஸ்எல்சியா 10ஆம் கிளாஸ். இப்ப உள்ள படிச்சிருக்காராம். அதனால பழைய 10. எக்ஸலன்ட். டேஸ்ட் எப்படி இருக்கு கொஞ்சம் தமிழ்ல சொன்னீர்கள் என்றால் நாங்கள் கொஞ்சம் புரிந்து. அற்புதம். அற்புதம். அருமை அருமை. அருமை. ரெண்டு பேரும் சொல்றாங்க. நம்ம எப்படி இருக்குன்றத அதை சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுங்க. முத நம்ம வந்து ஒரு வெட்ட வழியில வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு சமைச்சிருக்கோம். நான் கூட ஏதோ சும்மா சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். நல்ல டேஸ்டா தான் இருக்கு. எப்பா குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க. எதையுமே நாங்க கரெக்டா சொல்லுவோம்ப்பா. கரெக்டா தான் சொல்லிருக்கோம். சரிங்க வெந்துருச்சாப்பா? ரவுண்ட் அப்படி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் ஸ்பெஷல்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த விளாக் வந்து இப்போ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த விளாக் வந்து எங்கே போகிறோன்னு நமக்கு பொதுவாக எப்பயுமே தெரியாது. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி போவோம். எங்கே போகணுன்றத கூட நீங்கள் வந்து கமெண்டில் சொன்னீங்கன்னா நம்ம அந்த பிளேஸ் போவோம். அடுத்த வாரம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் திருவிழா இருக்கனால நம்ம வந்து அடுத்த வாரம் திருவிழா ஆடி 18 நம்ம திருவிழா. ஓகே சரியா? போடுறோம். ஆடி 18 திருவிழா. அடுத்து தொடர்ந்து நம்மளோட சந்திப்போம். கலகலப்பான ஒரு வீடியோ, இந்த 2 பெரிய மனிதர்களோட வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். பெரிய மனிதர்கள் மாண்புமிகு சரி 2 இளைஞர்களோட வீடியோ வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இதே போல நீங்களும் சிரிக்கணும்னு சொல்லி இதுல வந்து நான் கேட்டுக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்றத மறக்காம நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆதரவு தாங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ் பாண்டியன். பை பை.